காரிலே பேட்டரி என்று ஒன்று போட்டு வைத்திருக்கிறார்கள். காரிலே பேட்டரி இல்லாமல் கார் ஓடாது. ஒரு நுட்பம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த கார் செய்தவர்கள். என்னவென்றால், பேட்டரி சார்ஜ் பண்ணித்தான் கார் ஓட வேண்டும். அது உங்களுக்கு தெரியும், பேட்டரி இல்லாதால் கார் ஸ்டார்ட் பண்ணாது. அதுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், பேட்டரியாலே கார் ஓடும், கார் ஓட பேட்டரி சார்ஜ் பண்ணும், அப்படி ஒரு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார்கள். பேட்டரியிலிருந்து கார் ஸ்டார்ட் பண்ணி ஓடுகிற பொழுது அதே பேட்டரி அந்த கார் ஓடுவதனாலேயே சார்ஜ் பண்ணப்படும். இதுதான் ஒழுங்கு. தப்பித்தவரி நான் காரை ஓட்டுகிறேன், நான் என்னுடைய பேட்டரி சார்ஜிலே கார் ஓட்டுகிறேன் என்று ஓடிவிட்டு ஒரு தரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டால் பேட்டரியினுடைய சார்ஜ் இறங்கி போய்விடும். பிறகு அது இன்னொரு புது பேட்டரி வேண்டி வந்து. அதுபோல கற்பிப்பவன் மற்றவர்களை பலப்படுத்துவதற்கு முன்பு தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். இன்றைக்கு மனோதத்துவ வருத்தங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த செய்தி சொல்கிறார்கள். நோயாளிகளை காணுகிறவர்கள் தான் பலசாலியாக இருந்து நோயாளியை கையாள வேண்டும், இல்லாவிட்டால் இவன் நோயாளியாய் போவான். அதனாலேதான் அந்தணர்களுக்கு முதல் ஆத்மார்த்த பூஜை, தன்னை பலப்படுத்திக் கொண்டு பிறகு நீ மற்றவனை பலப்படுத்து. இது கல்வியாளனுக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்பதை புரிந்து கொள். ஏன் கல்வியாளனுக்கு என்ன சிறப்பு என்றால், அவன் தனக்காக வாழ மாட்டான், உலகத்துக்காக வாழ்வான். அந்தணனுக்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், நாம் எல்லோரும் வழிபாடு செய்கிற பொழுது நமக்காகத்தான் வழிபாடு செய்வோம். என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே எங்களுடைய வழிபாட்டினுடைய பொதுமை. அந்தணன் ஒருவன் தான் வழிபாடு செய்கிற பொழுது இந்த உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று வழிபாடு செய்கிறான். சர்வே ஜனாம் சுகினோ பவந்து மந்திரம் சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சர்வே ஜனாம், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் சுகத்தோடு வாழ்வார்களாக. ஆகவே உலகத்துக்காக வழிபாடு செய்கிற பொழுது தன் சக்தியை இழந்து போகாமல் இருப்பதற்கு தன்னையும் சக்திப்படுத்திக் கொண்டு உலகத்தையும் சக்திப்படுத்து. இது அந்தணனுக்கு சொல்லப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். இன்றைய கல்வியாளனுக்கும் இது பொது. அது மட்டுமல்ல, கல்வியாளன் ஏற்கவும் தெரிந்தவனாக இருக்க வேண்டும், கொடுக்கவும் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ரெண்டும் வேண்டும் பாருங்க. அந்தணர்களுக்கு ரெண்டும் சொல்லி இருக்கிறார்கள். மற்றவர்கள் தட்சணை கொடுத்தால் வாங்க வேண்டும், தேவையான பொழுது மற்றவர்களுக்கு தான் கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பெரிய தவறாகி விடுகிறது என்றால், நான் நேற்றே சொன்னேன், உயர் கல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய முதல் குணம் சுயநலமாக ஆகிவிட்டது. அது இயற்கை அமைப்பு. நாம் இன்னும் கடவுள் அதோட புதினம் பண்ணி வைத்திருக்கிறான். புத்திசாலி சுயநலவாதியாகத்தான் இருக்கிறான். அதனாலே அந்தணர்கள் சுயநலத்தோடு இருந்தார்கள் என்று ராமாயணத்திலே ஒரு செய்தி உண்டு, உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அசோகவனத்திலே இருந்து சீதை ராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைத்து வருந்துகிறாள் என்று ஒரு பகுதி வருகிறது. அப்போ ஒரு காட்சியை நினைக்கிறாளாம் சீதை. பாருங்கள், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, தன் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த காட்சி அவள் மனதிலே வந்து விழுகிறதாக கம்பன் படைக்கிறான். என்ன நினைக்கிறாராம், ராமனிடம் ஒரு நாள் ஒரு பிராமணன் வந்து தானம் கேட்க வருகிறான். பல பிராமணர்களும் உள்ள சபை என்றபடியால் நான் கொஞ்சம் கூச்சத்தோடு பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அறிவு நிலையிலே உயர்ந்தவர்கள் என்றபடியால் நான் சொல்வதை அவர்கள் நேர்மையாக எடுத்துக்கொள்வார்கள் என்ற கருத்தோடு இந்த கதைகளை சொல்லுகிறேன். இது நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கிறது. சொன்ன பிறகுதான் அவரை பார்க்கிறீர்கள் நீங்க. அப்போ இந்த பிராமணன் வந்து ராமனிடம் வந்து தானம் கொடு என்று கேட்கிறான். இவனுக்கோ ஆசைக்கு அளவில்லை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், கல்வியாளன் சுயநலவாதியாக இருந்தால் அந்த சமுதாயம் சீர்கெட்டுவிடும். கல்வியாளன் சுயநலவாதியாக தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவனாக இருந்தால் அந்த சமுதாயத்திற்கு வேறு அழிவை யாரும் செய்ய தேவையில்லை. கல்வியாளன் பொதுநலம் உடையவனாக இருந்தாக வேண்டும். அப்பதான் அந்த சமுதாயம் நிமிரும். அதனால்தான் பாரதி எழுதுகிற பொழுது, ஒரு பிராமணன் பாரதி எழுதுகிற பொழுது எழுதினான், அடுத்த வேளை உணவுக்கென்று ஒரு பிடி அரிசியை சேர்த்து வைப்பவனானால் அவன் பிராமணன் ஆகான் என்று எழுதினான். எனக்கு பாரதியை ரொம்ப பிடிச்ச இடத்துல இது ஒரு இடம் பாருங்க. அடுத்த வேளை உணவுக்கென்று ஒரு பிடி அரிசியை தன்னும் ஒருவன் சேர்த்து வைப்பானால் அவன் பிராமணன் ஆகான். திரும்பவும் சொல்கிறேன், பிராமணன் என்பது ஒரு பூஜை பண்ணுகிற சாதியை குறிக்கிற சொல்லல்ல, கல்வியாளர்களை குறிக்கிற சொல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியாளர்கள் சொத்து சேர்க்க ஆசைப்பட்டார்களானால் கல்வி வளராது. நான் எனது என் குடும்பம் என்ற நிலையை எவன் மறக்கிறானோ அவனிடம்தான் கல்வி நிற்கும்.
என் ஆசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர், அவர் நான் அது பெரிய ஆச்சரியப்படுகிறேன், பேர்பட்ட அறிவாளி. அவர் சொல்லுவார், 90 ரூபாய் சம்பளத்திலே சேர்ந்து 2500 ரூபாய் சம்பளத்திலே நான் ரிட்டையர் பண்ணினேன் என்பார். 11 பிள்ளைகள் குடும்பம். என்றும் அவர் தனக்கு இல்லை என்று சலித்துக் கொண்டதை நான் கண்டதே இல்லை. எப்படி ஐயா வாழ்ந்தீர்கள்? இதற்குள்ள 11 பிள்ளைகள். தமிழ் படித்தவர் அல்லவா, வாழ்க்கையை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறார். 11 பிள்ளைகள். என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், சம்பளத்தை கொண்டு என் மனைவியிடம் கொடுப்பேன், அவள் அதற்குள்ளே குடும்பம் நடத்துவாள். அது நான் அறத்துப்பால் வருகிற பொழுது அதை பற்றி விவரம் சொல்லுகிறேன். இதுக்குள்ளே தான் வாழ்ந்தார்கள். பெரிய வசதி இல்லை, 2 வேட்டி வைத்திருந்தார். கோயிலை போடுகிறவர், அதனால கோயிலை கரை வேட்டி எல்லாம் இருக்கும். அடுத்த பட்டு வேட்டி வேண்டும், 4 வேட்டி வாங்கி அடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததை. நான் படிக்க போகிற பொழுது ஒரு பிளேண்டி அவருக்கு அவர் மனைவி கொடுப்பார் 10 மணிக்கு, அதுல ஒரு பகுதி எனக்கும் கிடைக்கும். நாங்கள் திருப்திப்படுவோமா? பிளேண்டி போதுமா நமக்கு? அதுல மில்க் டீ வேணும், மில்க் ஷேக் வேணும், அதுக்கு தொட்டு கொள்றதுக்கு நமக்கு அந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணும். இதுல மெனக்கெடுகிறவனுக்கு கல்விக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை. இன்றைக்கு கல்வியாளர்கள் உலகியல் ஈடுபாட்டிலேயும் உலகியல் விருப்பத்தையும் காட்டத்தானே முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். காரில் வர வேண்டும், நமக்கு ஒரு சொத்து இருக்க வேண்டும், தங்க சங்கிலி மோதிரம் காப்பு போட வேண்டும், இவன் சொன்னா தானே உலகம் கேட்குது. ஔவையார் சலித்து போய் சொன்ன ஒரு பாடல் உண்டு. சலித்து போய் ஔவையார் சொல்கிறார், விரகர் 2 புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நன்றேனும் தீதேனும் நன்று என்றார். டேய், ஒரு செட்டப்போட போடா சபைக்கு போகிற பொழுது. ஔவையார் சொல்லுகிற முறை, ஒரு செட்டப்போட போவிட்டால் உன்னை இந்த உலகம் மதியாது. ஏன்னா மனுஷி அடிபட்ட மனுஷி இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்ந்த மனுஷி. ஔவையார் ஒருத்தி போதாதான் நம்மை நெறிப்படுத்துவதற்கு. தூக்கி எறிந்து வாழ்ந்த ஒரு பெண், அந்த மனுஷி சொல்லுது, வாழ்க்கையில மனுஷி பட்ட அனுபவத்தை வைத்து சொல்கிறது. விரகர் 2 புகழ்ந்திடவே வேண்டும், ஒரு சபைக்கு போகிறாயா, உன்னை பற்றி புழுகிறதுக்கு 2 பேரை செட்டப்பா கூட்டிக் கொண்டு போ. இதெல்லாம் தெரிஞ்சபடியா தானே நான் கொஞ்சம் தப்பிக்கொண்டு இருக்கிறேன். நாம பேசக்கூடாது, நம்ம சுத்தி 4 பேரை வச்சிருக்க வேண்டும். ஐயோ அப்படி இப்படி இப்படின்ட்டு புழுக வேணும். அது கொஞ்சம் எடுபடுது பாருங்க, நான் பார்த்துட்டேன், அது எடுபடுது. விரகர் 2 புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். சபைக்கு போகிற பொழுது நல்ல கடாவை 2 போட்டு கொண்டு போ. அவர் பேச்சுல பொருள் இருக்குதோ இல்லையோ, அவரில் பொருள் இருக்குன்னு மதிப்பார்கள். அது இயல்பாகி விடுகிறது அல்லவா. விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும். சும்மா இந்த கதர் வெட்டியோட போகாதே, நல்ல ஒரு மினகு காஞ்சிபுரத்துல விடு. போனால் அவர் கவிதை நஞ்சேனும் தீதேனும் நன்றி என்று சொல்வார்கள் என்று உலகியலை சொல்கிறார் ஔவையார். ஆனால் ஔவையார் அதன் நின்றவர் அல்ல. இது உலகியல்பு. அதனாலே கற்றவர்கள் இதற்கு ஆட்பட்டு போனார்கள். ஆனால் இதிலே தான் மனம் போய்விடும், கல்வியிலே மனம் போகாது. உலகியலிலே கல்வியாளனுக்கு மனம் போகக்கூடாது. ஆனால் அவனுக்குத்தான் புத்தி கூர்மை அதிகம், பாட வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிவிட்ட உடனே அவன் ஆசை மிகுந்தவனாகி போகிறான். அதனாலே ராமனிடம் வந்த பிராமணன் என்ன செய்தான்? ஐயா எனக்கு தானம் கொடு என்று கேட்டான். அந்தணர்களுக்கு தானம் பெறுகிற உரிமை உண்டு, அதை மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் அவன் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறவன், வேற விஷயத்திலே அவன் ஈடுபட முடியாது. தனக்கு தேவையானதை சமுதாயத்திடம் அவன் கேட்டு பெறலாம். நான் தனியே அறிவுலகத்தை நம்பி இருக்கிறவன் என்றால் நான் உங்களை ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா எனக்கு ஒரு வேட்டி வேண்டி தான்னு கேட்கறதுல ஒரு தப்பு இல்லை. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கேட்க மாட்டேன். ஆனால் கேட்கலாம், அந்த உரிமை இருக்கிறது. தானம் பெற்றுக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. எனக்கு இன்னதை வாங்கி கொடு. ஏனென்றால் எனக்கு அது வாங்க உழைத்தே நான் மெனக்கெட்டுக் கொண்டிருந்தால் என்னாலே அறிவுலகத்திலே நான் என்னுடைய புத்தியை செலுத்த முடியாது. நான் ஏன் அறிவுலகத்திலே புத்தியை செலுத்துகிறேன்? நான் ஏன் திருக்குறள் படிக்கிறேன்? உங்களுக்கு சொல்வதற்காக. ஆகவே சும்மா ஒரு கொழுப்பு கதை கதைக்கிறேன் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே நான் படிக்கிற பொழுது எனக்கு தேவையானதை நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் அந்தணனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அவன் தானம் பெற்றுக் கொள்ளலாம், ஈதல் ஏற்றல் என்ற 2ம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.